Sweet greetings. This is Johnson. Welcome to Joanne English. இப்போ நம்ம கற்றுக்க போகிற லெசன் எதை பற்றி அப்படின்னா அதை நீங்கள் தயாராக இருந்தால் நாம் கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ லெட்ஸ். இப்போது இந்த கிளாஸில் நாம் பார்க்க போகிறது நாம் பேசக்கூடிய இங்கிலீஷை இன்னும் அழகாக்கவும் இந்த கோயிங் டு அப்படிங்கிற வார்த்தையை ஹவு டு யூஸ் வெரி கிராமட்டிக்கலி அப்படின்னு பார்க்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சப்ஜெக்டை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போல் ஒரு பி ஃபார்ம் வேர்பை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கோயிங், அந்த கோயிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு இன்ஃபினிட்டிவாக இருக்கணும். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு தெளிவுக்காக நானும் ஒரு டைம் சொல்லிடுறேன். ப்ரிப்போசிஷன் டு அப்படிங்கிற வார்த்தையோட ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பும் சேர்ந்தால்தான் அது ஒரு இன்ஃபினிட்டிவ். இப்போது இந்த ஃபார்மேஷன் ரெடி. இது பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கான ஃபார்மேஷன் ரெடி. இந்த சென்டென்ஸை உருவாக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி நேரத்தில் உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ஃபார்மேஷனில் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ ஆம் கோயிங் டு பை அ நியூ பைக். இங்கே சப்ஜெக்டில் ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பி ஃபார்ம் வேர்ப் ஆம் யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு we have to use going. இந்த கோயிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். இங்கே இன்ஃபினிட்டிவ்காக டு ப்ளஸ் வேர்ப், அதாவது டு பை அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக நாம் ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ எம் கோயிங் டு பை அ நியூ பைக். இதுக்கு தமிழில் நான் ஒரு புதிய பைக்கை வாங்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸில் மீனிங். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நாம் எந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எந்த மாதிரி ஒரு இடங்களில் இதை யூஸ் பண்ணுறது அதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா we can use correctly wherever we want. முதல்ல எந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிளான் அண்டு இன்டென்ஷன். பிளான் அப்படின்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முடிவு செஞ்ச விஷயம் இதைத்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து இன்டென்ஷன். இன்டென்ஷன் அப்படின்னா இந்த விஷயம்தான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தோணுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்லையும் நீங்கள் இந்த கோயிங் டு அப்படிங்கிற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி யூ கேன் மேக் அ சென்டென்ஸ். அது எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சில சென்டென்சஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஐ எம் கோயிங் டு குவிட் மை ஜாப் டுமாரோ. அதாவது நான் நாளைக்கு என்னுடைய வேலையை விட்டு நிற்க போகிறேன். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது முன்கூட்டியே பிளான் பண்ணி எடுத்த ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நாளையிலேருந்து நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ண ஒரு விஷயம். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு முன்னாடியே முடிவு பண்ண விஷயமா இருந்தாலும் யூ கேன் யூஸ் திஸ். அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். ஹீ இஸ் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட் டுநைட். He is going to meet my friend tonight. அவர் இன்று இரவு எனது நண்பரை சந்திக்க போகிறார். அவர் என்னுடைய ஃப்ரெண்டை சந்திக்க போகிறார்னு எனக்கு எப்படி தெரியும்? இதை முன்னாடியே நான் பிளான் பண்ணதுனால அவர் என் ஃப்ரெண்டை சந்திக்க போகிறாருன்னு எனக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஆல்ரெடி டிசைடட். அது மட்டும் இல்லை, பி ஃபார்ம் வேர்பு ஒரு கோயிங், அதாவது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்ந்து வந்து இருந்தால் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஆனால் இது ஃப்யூச்சரை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதாவது வில்லுக்கு பதிலாக வில் பயன்படுத்தக்கூடிய இடங்களில் நாம் பி ஃபார்ம் ப்ளஸ் கோயிங் டு யூஸ் பண்ணி we can make a future sentences. அடுத்து இந்த கோயிங் டுவை பயன்படுத்தக்கூடிய இடம் ஃபார் ப்ரிடிக்ஷன்ஸ். அதாவது எதிர்காலத்தில் நடக்க போகிறத முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறது தான் என்னது ப்ரிடிக்ஷன். அது எப்படி அப்படின்னா ப்ரெசண்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன எவிடன்ஸை வச்சு இதுதான் நடக்க போகுது, நாளைக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம கணிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாம் இந்த கோயிங் டு அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தி we can make sentences. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தா இன்னும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். The sky is so dark. It's going to rain. வானம் மிகவும் இருட்டாக இருக்கிறது, மழை பெய்ய போகிறது
அப்படின்னு கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இது. இந்த சென்டென்ஸை வச்சே நீங்கள் கணிச்சிருப்பீங்க இப்படி தான் ப்ரிடிக்ஷன் இருக்க போகுது, இந்த மாதிரி நம்ம பல சென்டென்ஸை உருவாக்க முடியும் அப்படின்னு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இட்ஸ் 8:30, யூ ஆர் கோயிங் டு மிஸ் யுவர் பஸ். நீங்கள் உங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ண போகிறீங்க, அதாவது தவற விட போகிறீங்க. ஏன்னா இப்போயே டைம் உங்களுக்கு 8:30 ஆயிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் இது. ஸோ இது முன்கூட்டியே அந்த நேரத்தை கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இந்த 2 சென்டென்ஸ்லேயும் பாருங்கள், முன்கூட்டியே கணிப்பதற்கான வார்த்தை அந்த சென்டென்ஸில் இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணலாம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. மொதல் சென்டென்ஸில் ஸ்கை இஸ் ஸோ டார்க். ஸோ மேகம் இருட்டாக இருந்தாலே எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே தெரியும் மழை வரப்போகுது அப்படின்னு. இது முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு ப்ரிடிக்ஷன். ரெண்டாவது பார்க்கக்கூடிய சென்டென்ஸில் இட்ஸ் 8:30, அதாவது நீ ரெகுலராக போகக்கூடிய பஸ்ஸு 8:30க்கு வரும், இப்போவே 8:30 ஆயிடுச்சு, கண்டிப்பாக உன்னுடைய பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சென்டென்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி ப்ரிடிக்ஷனாக தோணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்கள் இந்த கோயிங் டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பேசலாம். இந்த ஃப்யூச்சர் டென்ஸை வெளிக்காட்டக்கூடிய கோயிங் டுங்கிற வார்த்தை பாஸ்ட் டென்ஸ்லையும் பயன்படுத்தலாம். எந்த மாதிரி அப்படின்னா, இறந்த காலத்தில் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, கடைசியில் அது நடக்காமல் போயிடுச்சு. இது போல் வரக்கூடிய சென்டென்ஸில் மட்டும்தான் we can use going to. For example, it was going to rain but suddenly the sun appeared. இங்கே இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மழை பெய்யறது போல் இருந்துச்சு, ஆனால் திடீர்னு சூரியன் வந்துடுச்சு, அதனால் மழை நின்றுச்சு. இது இந்த ஒரு மீனிங்கை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதாவது நம்ம பாஸ்டில் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, அதாவது மழை வர மாதிரி இருந்துச்சு, திடீர்னு சன் வந்தோடனையும் அந்த வரக்கூடிய மழை நின்றுச்சு. இந்த மாதிரி பாஸ்ட் ஈவெண்ட்டு அப்போவே திடீர்னு நடக்காமல் போச்சு அப்படின்னா we can use this going to in sentence. One more example, we were going to buy a new bike but we changed our minds to buy a car. அதாவது நாங்கள் ஒரு புதிய பைக்கை வாங்க போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அங்கே போய் ஒரு கார் வாங்க எங்கள் மனசை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் கோயிங் டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பாசிட்டிவ் சென்டென்ஸை உருவாக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை உருவாக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட், பிறகு ஒரு பி ஃபார்ம் வேர்ப், அண்ட் தென் வி ஹாவ் டு யூஸ் நெகட்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறனால நாட், அண்ட் தென் கோயிங் டு, அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இன்ஃபினிட்டிவ் பயன்படுத்தணும். ஒரு எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போது இதை நெகட்டிவாக மாற்றணும் அப்படின்னா, ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பீக் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் பேச போவது இல்லை. இதுதான் நெகட்டிவ் ஃபார்ம். இதுவே நீங்கள் ஒரு கொஷின் ஃபார்மட்டை உருவாக்கணும் அப்படின்னா, அதாவது கேள்வி கேட்பது போல் ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும் அப்படின்னா, சென்டென்ஸோட தொடக்கமாக பி ஃபார்ம் வேர்ப், அதுக்கு பிறகு சப்ஜெக்ட், அண்ட் தென் கோயிங் டு, அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபினிட்டிவ், அதாவது வேர்போடைய பேஸ் ஃபார்ம். இப்போது இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஆர் யூ கோயிங் டு ஸ்பீக் இங்கிலீஷ்? நீங்கள் இங்கிலீஷ் பேச போகிறீங்களா? இதுதான் கேள்வி வாக்கியம். இந்த மாதிரி தான் நாம் ஒரு பாசிட்டிவ் ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவ் ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு கொஷின் ஃபார்மாக இருந்தாலும் சரி, இந்த ஃபார்மெட்டில் தான் உருவாக்கணும். இப்போது இது வரைக்கும் பார்த்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கோயிங் டு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது அங்கே கோனா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாமா? கோயிங் டு கோனா ரெண்டும் ஒன்று தான். ஆனால் கோனா அப்படிங்கிறது கோயிங் டு உடைய ஒரு கன்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான். இப்போது யூ ஆர் நாட் அப்படிங்கிறத கண்ட்ராக்ட் பண்ணி யூ ஆர்ன்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல தான் கோயிங் டு அப்படிங்கிறத கோனா அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கோனா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்போக்கனில் பயன்படுத்தலாம், ஆனால் ரிட்டனில் பயன்படுத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட் இன் தியேட்டர், அதாவது நான் என்னுடைய ஃப்ரெண்டை தியேட்டரில் சந்திக்க போகிறேன் அப்படின்னு தான் மீனிங்கு. இது கோயிங் டு பயன்படுத்தியிருக்கோம். ரிட்டனில் இப்படி பயன்படுத்தலாம், ஆனால் நீங்கள் ஸ்போக்கனில் பயன்படுத்தும் பொழுது யூ கேன் யூஸ் ஐ எம் கோனா டு மீட் மை ஃப்ரெண்ட் இன் தியேட்டர், நான் எனது நண்பரை தியேட்டரில் சந்திக்க போகிறேன் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸுக்கு பொருள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வி யூஸ்டு கோயிங் டு, ரெண்டாவது சென்டென்ஸில் வி யூஸ்ட் கோனா. இப்போது ரெண்டு சென்டென்ஸையும் நாம் பயன்படுத்தலாம். கோயிங் டு அப்படிங்கிறது ஃபார்மல், கோனா அப்படிங்கிறது இன்ஃபார்மல். ஸோ நாம் பேசுவதற்கு பயன்படுத்தும் பொழுது கோனா யூஸ் பண்ணலாம், எழுதுவதற்கும் பேசுவதற்கும் நாம் கோயிங் டு
பயன்படுத்தலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க வைங்க. மீண்டும் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம்.